சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A ஆன்லைன் இலவச தேர்வுக்கான டெஸ்ட் கரெக்ஷன், INM உடைய டெஸ்ட் கரெக்ஷன் டெஸ்ட் நம்பர் 2ல இருக்கிறோம். ஸோ இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு விடுதலை போராட்டத்துக்கு இந்திய தேசிய அளவிலான பங்களிப்பை பற்றி தான் இந்த கிளாஸஸ்ல பார்க்குறோம். அதில் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், தேசியவாத தலைவர்கள் உருவாதல். சிலபஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் பகத்சிங், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுப்பிரமணிய பாரதி, வ.உ. சிதம்பரம், அப்புறம் ராஜாஜி போன்ற தலைவர்களை பற்றி நம்ம இருக்காங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக கொஷின் பேப்பருக்குள்ளே போயிடலாம். நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, நேம் த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் முஸ்லீம் ஹூ வாஸ் ஹேங்க்டு ஃபார் இந்தியன் ஃப்ரீடம். இந்திய சுதந்திரத்துக்காக தூக்கிலிடப்பட்ட முதல் முறையாக பதிவு செய்யப்பட்ட முஸ்லீம் யாருன்னு கேட்டிருக்காங்க. அஷ்பகுல்லா கான், இவர் தான் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்கிறாரு. அதாவது நான் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கம், அது 1922ஆம் ஆண்டு அந்த இயக்கத்தை வந்து சௌரி சௌரா சம்பவத்தின் அடிப்படையில மகாத்மா காந்தி விளக்குகிறார். அப்போ இது வந்து தேசிய அளவில் பல்வேறு அதிருப்தியை ஏற்படுத்துது மக்களுக்கு. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்காங்க அப்படின்னா, இதை விட ஒரு புதுவிதமான ஒரு அமைப்பு வேண்டும். அப்போ மகாத்மா காந்தி அவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. அப்போ அவர் வந்து ஒரு போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு, அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா 1924 வாக்குல ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேரடியாக புரட்சிகர செயல்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஸோ 1924ஆம் ஆண்டு இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்படுது. ஸோ இவர் வந்து தூக்கிலிடப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1926ல கஹோரி கான்ஸ்பிரசின்னு சொல்றாங்க. கஹோரி சதி திட்டம், கஹோரி ரயிலை வந்து வந்து இறங்கி பணத்தை திருடின கைசஸ்க்காக லக்னோவுக்கு அருகில் வந்து கஹோரி ரயிலில் கொள்ளையடித்த சம்பவத்திற்காக இவர் வந்து கைது செய்யப்படுறாரு. எதற்காக வந்து கஹோரி ரயிலில் வந்து திருடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனுக்கு நிதி தேவைப்படுது. அப்படிப்பட்ட அந்த நிதியை வந்து திரட்டுவதற்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஆதாரம் இல்லைங்கிறதுனால பிரிட்டிஷ் வந்து பணத்தை வந்து ட்ரெயின்ல தான் கொண்டுட்டு போறாங்க. ஸோ கஹோரி ட்ரெயின் லக்னோ அருகில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ட்ரெயின்ல வந்து இறங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணத்தை கொள்ளையடித்ததற்காக இவர்களை வந்து கைது செய்யறாங்க. ஸோ டிசம்பர் 19, 1927ஆம் தேதி இவர் வந்து ஃபைசாபாத் அப்படிங்கிற பிளேஸ்ல இவருக்கு வந்து தூக்கிலிடப்படுகிறார். முதன்முறையாக ரெக்கார்ட் பண்ணப்பட்ட முதல் முஸ்லீம் தூக்கிலிடப்பட்டது இவருடைய இதுல தான். ஸோ இவர் மட்டும் கிடையாது, இவர் கூட சேர்த்து ராம் பிரசாத் பிஸ்மில், அப்புறம் ரோஷன் சிங், அப்புறம் ராஜேந்திர லஹாரி, ஒரு 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கஹோரி கொள்ளை சம்பவத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. ராம் பிரசாத் பிஸ்மில், அப்புறம் ரோஷன் சிங்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், ராஜேந்திர லஹோரி, 3 பேரும் சேர்ந்துதான் இந்த சம்பவத்தை நடத்துறாங்க. இது போக பாத்தீங்கன்னா நிறைய கான்ஸ்பிரசின்னு சொல்லுவோம், சதி வழக்குகள். பிரிட்டிஷ் வந்து நிறைய சதி வழக்குகள்ல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1924ல பாத்தீங்கன்னா 1924ல உங்களுக்கு வந்து கான்பூர் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிற ஒரு கேஸு. அதுக்கப்புறம் 1929ல பாத்தீங்க அப்படின்னா மீரட் கான்ஸ்பிரசி அப்படின்ட்டு ஒரு வழக்கு. இந்த வழக்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியாவிற்குள்ள வந்து இந்த சோசியலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமதர்ம சமத்துவ கோட்பாடுகள், கம்யூனிஸ்ட் கோட்பாடுகள் பரவக்கூடாது என்பதற்காக இந்த வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு அந்த ஆட்கள்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்குறோம், who was the president of Indian National Congress during the visit of cabinet mission to India. கேபினட் மிஷன் 1946ஆம் ஆண்டு கேபினட் தூதுக்குழு, ஒரு 3 பேரை கொண்ட ஒரு கேபினட் தூதுக்குழு இந்தியாவுக்கான அரசியலமைப்பை வடிவமைப்பதற்காக வந்தாங்க. ஸோ அவர்கள் வந்து வரும்பொழுது காங்கிரஸோட தலைவராக இருந்தது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து கடந்த எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா 2-3 கேள்விகள் கேட்ட 3 கேள்வி கரெக்டாக கேட்டிருந்தாங்க. அதாவது உங்களுக்கு இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பிறந்த பிளேஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. பிறந்தது வந்து மெக்கா, சவுதி அரேபியால இருக்குது. இவருடைய தந்தை வந்து ஒரு புத்தக ஆசிரியர். இவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பொதுவாக நம்ம எதற்காக அறிகிறோம் அப்படின்னா, இவருடைய பிறந்த நாளான 11/11, அதாவது நவம்பர் 11ஆம் தேதி தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவில். நேஷனல் எஜுகேஷன் டேன்னு சொல்றோம்.
ஏன் அப்படின்னா சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சராக திகழ்ந்தவர் இவர் தான். ஸோ இந்திய பிரிவினைவை எதிர்த்த முஸ்லிம்கள்ல ஒருத்தர்னு அறியப்படுறாரு. இவருடைய சேவைகளை பாராட்டி இவருக்கு சுதந்திர காலகட்டத்திலேயே சுதந்திர காலகட்டங்கள்லேயே இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுப்ப பரிந்துரைத்தாங்க. பட் ஆனா அந்த பீரியட்ல இவர் பாரத ரத்னா வழங்கக்கூடிய டீம்ல இருந்ததுனால அவருக்கு விருது கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு இவர் விருது ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. பட் 1992 ஆண்டு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு மத்திய அரசு இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அல் ஹிலால் அப்படின்ட்டு ஒரு பத்திரிகையை பற்றி தான் டிஎன்பிசி குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. இவருடைய படைப்பு அல் ஹிலால் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. அந்த உருது மொழி பத்திரிகையை நடத்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக பாடுபட்டவராக அபுல் கலாம் ஆசாத் அறியப்படுகிறார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குபார் இ கதிர் அப்படின்னு ஒரு படைப்பும் இவருடையது. குபார் இ கதிர் அப்படிங்கிறது இவருடைய படைப்பு. அப்புறம் தாஸ்கிராக், அடுத்து இவருடைய படைப்பு பாத்தீங்க அப்படின்னா டாஸ்கிரா, இதெல்லாம் இவருடைய படைப்புகளாக அறியப்படுகிறது. அப்புறம் தார்மி ஜனுல் காரன் அப்படிங்கிறதுலாம் இவருடைய படைப்புகளாக அறியப்படக்கூடியது. சரி, இந்த ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய ஜேபி கிருபாலனி யார் அப்படின்னா இந்தியாவுடைய விடுதலையின் பொழுது, இந்தியாவுடைய சுதந்திரம் கிடைக்கும் பொழுது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் இவர். இவர் தான் உங்களுக்கு மகாத்மா காந்தி அவர்களுடைய நெருங்கிய நண்பராக திகழ்ந்திருக்கிறாரு. அப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கூட்டங்கள் கூட்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஜேபி கிருபலானி தான். இப்போ சரோஜினி நாயுடு அம்மையார் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாரதிய கோகிலா அப்படின்னு சொல்றாங்க. தான் ஆங்கிலத்துல நைட்டிங்கேல்னு சொல்றது, தமிழ்ல பாரதிய கோகிலா என்று அறியப்படுகிறார். அப்புறம் யூபியுடைய முதல் ஆளுநர், சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநராக அறியப்படுபவர் இவர் தான். உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய ஆளுநராக திகழ்ந்தார் சரோஜினி நாயுடு. இவருடைய பிறந்த நாளான பிப்ரவரி மாதம் 13 தான் இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மார்ச் 8 என்பது உலக மகளிர் தினமாக கொண்டாடுறோமா, நேஷனல் லெவல்ல மகளிர் தினம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்திய மகளிர் தினமாக கொண்டாடப்படுவதற்கு காரணம் இவர் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். which one of the following leaders of the Congress was totally in favor of cabinet mission plan? முற்றிலும் ஆதரவாக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி. ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் தான் இந்த கேபினெட் மிஷன் என்பதற்கு முக்கிய ஆதரவு தெரிவித்திருக்கிறாரு. ஸோ மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய புள்ளி விவரங்கள் இருக்கு. சரிங்களா. இவர் லண்டன்ல பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் 1891. அதற்கு அப்புறமா 1893 1893 தான் இவர் தென்னாப்பிரிக்காவுக்கு போய் அங்க முதன்முறையாக இனவெறியை எதிர்கொண்டு பயணம் செய்யறாரு. ஸோ 1933 பாத்தீங்கன்னா அவருக்கு பீட்டர் மேரிஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வலுக்கட்டாயமாக இவர் கருப்பினத்தை சேர்ந்தவர்னு என்ன பண்றாங்க, தள்ளி விடுறாங்க. அதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு அடியா இருக்கு. ஸோ அதற்கு அப்புறமாக 1915 இந்தியா திரும்புறது முக்கியமான கேள்வி. மகாத்மா காந்தி இந்தியாவிற்கு முதன்முறையாக எப்போது திரும்புறார்? 1915 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி திரும்புறார். ஸோ அதான் பிரவேசிய பாரதிய திவாஸ் நம்ம கொண்டாடுறோம். அதாவது என்ஆர்ஐ டே, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் டே அப்படின்ட்டு கொண்டாடுறோம். என்ஆர்ஐ டே, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னு ஜனவரி 9ஆம் தேதியை செலிப்ரேட் பண்றாங்க. காரணம் என்னன்னா மகாத்மா காந்தி அப்பொழுதுதான் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வர்றாரு. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 1915 தான் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைகிறாரு. முதன்முறையாக 1917 சம்பரான் சத்தியாகிரகம், சம்பரான்ங்கிற ஒரு பிரதேசத்துல சத்தியாகிரக போராட்டம் எங்கன்னா பீகார்ல இருக்கக்கூடிய சம்பரான் பகுதியில சத்தியாகிரகத்தை மேற்கொள்றார். ஸோ அது அவரை பற்றியுள்ள முக்கியமான ஒரு புள்ளி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, 1922 சுதந்திர கட்சியை தொடங்க முடிவு செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சுதந்திர கட்சியை தொடங்க முடிவு செய்தவர் மதன் மோகன் மாளவியா மற்றும் மோதிலால் நேரு. மதன் மோகன் மாளவியானா யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மகாமனா அப்படின்னு பரவலாக இந்தியாவில் அழைக்கப்படுபவர் தான். மகாமனா இவர் ஒரு வழக்கறிஞர். உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத் என்கின்ற பகுதியில் ஒரு வழக்கறிஞர். இவர் இந்து தேசியவாதத்தை ஊக்குவித்ததாக அறியப்படுகிறார். இந்து தேசியவாதம், காங்கிரஸ்ல இந்து தேசியவாதத்தை ஊக்குவித்தவராக மதன் மோகன் மாளவியா அறியப்படுகிறார். இந்த ஆசியாவிலே மிகப்பெரிய ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகமான பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை 1916ஆம் ஆண்டு நிறுவியவராக அறியப்படுகிறார். 1916 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் 20,000 மாணவர்கள் தங்கி
அதன் மூலமாக தங்கி படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசியாவின் பல்கலைக்கழகம் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. அது வந்து அன்னி பெசன்ட் அம்மையாருடன் இணைந்து இந்த பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவித்தவர் இவர். அப்புறம் த லீடர் அப்படிங்கிற ஒரு இதில் 1909 இருந்து நடத்திட்டு வர்றாரு த லீடர். ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் இயர்ஸ்ல தான் இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருடைய தந்தை. ஸோ சுயராஜ்ய கட்சியோடைய நிறுவனர் 1923 சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சியை நிறுவனதும் மோதிலால் நேரு தான். ஸோ ஆன்சர் 2 மற்றும் 4. நெக்ஸ்ட் பாருங்க, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவராக திகழ்ந்தவர். ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய். ஸோ லாலா லஜபதி ராய், அதாவது ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அந்த ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா எதனுடன் இணைந்து செயல்படுவாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட இணைந்து செயல்படுறாங்க. ஸோ இது முதன்முறையாக 1920 இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டது. 31 அக்டோபர் 1920 பம்பாயில ஏற்படுத்தப்பட்ட அதன் முதல் தலைவராக இருந்தவர் தான் லாலா லஜபதி ராய். ஸோ பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர். ஸோ வந்தே மாதரம்ங்கிற ஒரு வந்தே மாதரம் என்ற பத்திரிகையின் தணிக்கையாளராக இருந்தவர். 1928 இந்த லாகூர்ல நடைபெற்ற இந்த சைமன் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு அதற்காண்டி தடியடி வாங்கி இறந்தவர் தான் லாலா லஜபதி ராய். ஸோ இளைய இந்தியா, ஆரிய சமாஜ், அப்புறம் இங்கிலாந்தில் இந்திய சேர்க்கை, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். இளைய இந்தியா, ஆரிய சமாஜ், இங்கிலாந்தில் இந்திய சேர்க்கை போன்ற புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நோட்ஸ் உங்களுக்கு சப்போஸ் எழுத இல்லைன்னா கொஞ்சம் நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றா எழுதிக்கலாம். நம்ம எல்லாமே எழுதிட்டு இருந்தா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 1929 டிசம்பர் 31 நள்ளிரவில் இந்திய தேசிய கொடியை ஏற்றியவராக அறியப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லாகூரில் நடைபெற்ற ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1929 பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். ஸோ ஜவஹர்லால் நேரு தான் அந்த தேசிய கொடி ஏற்றாரு. அப்புறம் 1930 ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 26 1930 ஜனவரி 26 1930 பூரண சுயராஜ்ய நாளாக கொண்டாடப்படுறது. ஸோ ஜவஹர்லால் நேருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் பிறந்ததே ஆனந்த் பவன், அலகாபாத். இவருடைய தந்தை மோதிலால் நேரு காஷ்மீர் பண்டித் குடும்பத்தை சேர்ந்தவர். கொஞ்சம் ரொம்ப பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. ஸோ பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவோனே அந்த மாதிரி. ஸோ நவீன இந்தியாவுடைய சிற்பி என்று அழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. மாடர்ன் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவின் ஆபரணம் இல்லைன்னா ஜுவல் ஆஃப் இந்தியான்னு இவரை சொல்றாங்க. ஸோ இவரும் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் தான். சுதந்திர போராட்டத்திற்காக பல்வேறு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, நிறைய லீட் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரகிள்ங்கிறத விட இவர் நல்ல ஒரு லீடரா இருந்திருக்கிறார். இப்போ லீடர் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய அடி வாங்கி ரத்தம் சிந்தனுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ப்ரொட்டஸ்டே ஒரு மார்ச்சை கரெக்டா பிளான் பண்ணி லீட் பண்ணி கொண்டு போறது தான் ஒரு லீடருடைய ரோல். அந்த ரோல் வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறார் இவர். ஸோ ஜவஹர்லால் நேரு பற்றி நிறைய புள்ளி விவரங்கள் இருக்கு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் இவர் தான். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்திருக்கிறார். அவருடைய வாரிசுகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே பிரதமருக்கான நாமினேஷன்ல இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவராக இருந்திருக்கிறார். அப்புறம் நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்தவர். ஸோ நேருடைய பொன்மொழிகள் புத்தகங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கு. ஸோ உலக வரலாற்றின் பார்வை, அப்புறம் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிறது நேருடைய பயோகிராஃபி. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 1946 இந்த புத்தகத்தை எழுதியிருக்கு, டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு. ஸோ நிறைய இருக்குது, நம்ம அடுத்தடுத்த கேள்விகள் வரும்போது அதை பார்க்கலாம். ஸோ ஒய் டிட் மகாத்மா காந்தி சப்போர்ட்டட் கலிஃபட் மூவ்மெண்ட்? கலிஃபா இயக்கம் என்றால் கிலாபத்துன்னு சொல்றோம். ஸோ 1919 முகமது அலி, சௌகத் அலின்னு 2 பேர். முகமது அலி அண்ட் சௌகத் அலி. முகமது அலி அண்ட் சௌகத் அலி இந்த 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா 1919 கிலாபத் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த முதலாம் உலக போர் 1914 முதல் 18 நிறைவு பெறுது. இந்த முதல் உலக போர் முடிவடைந்ததற்கு அப்புறமாக, முதல் உலக போர் 1918 முடிவடைந்ததற்கு அப்புறமாக துருக்கி போன்ற இஸ்லாமிய நாடுகள் துண்டாடப்பட்டு அதனுடைய தலைவர்கள், கலிஃபாக்கள்னு சொல்லக்கூடிய தலைவர்கள்,
அவர்கள் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தப்பட்டு ரொம்ப கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. அதனால உலக அளவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் அவர்களுக்கு தனியாக ஒரு அமைப்பு தேவைப்பட்டதுன்னு நினைச்சாங்க. அதனால தான் அவங்க ஏற்படுத்தினாங்க கிலாபத் இயக்கம், ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஸோ காந்திஜி இதற்கு இந்த கிலாபத் இயக்கத்தை ஆதரித்தார்னா, காந்திஜி பிரிட்டிஷுக்கு எதிராக இந்திய முஸ்லிம்களின் ஆதரவை வெல்ல விரும்பினார். இந்திய முஸ்லிம்களை தனியாக பிரிச்சு கொண்டு போயிடக்கூடாது. அப்ப கிலாபத் இயக்கத்துக்கு தலைமை வகிக்கிறாரு. ஸோ 8வது கொஸ்டின் பாருங்க. 1928 லாகூரில் சைமன் கமிஷனுக்கு எதிராக லாலா லஜபதி ராய் தலைமையினால் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. சரிதான். 27 சைமன் கமிஷன் வர்றாங்க இந்தியாவுக்கு. பட் 28 போராட்டம் நடக்குது. சைமன் கமிஷன் ஒரு இந்தியர் கூட அதில் இடம்பெறவில்லை. ஸோ இடம்பெறவில்லைங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் போராட்டமே மேற்கொள்றாங்க. வெறும் சைமன் கமிஷன். அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் A and R are true and R is the correct explanation of A. ஸோ எப்பொழுது மார்ச் நடக்குது அப்படின்னா 1928 நவம்பர் 17 இது நடைபெற்ற ஒரு மார்ச்சில் அடிபட்ட லாலா லஜபதி ராய் இறந்து போயிடுறார். நவம்பர் 17 1928 லாலா லஜபதி ராய் இறந்துடுறார். நெக்ஸ்ட் பாருங்க. மகாத்மா காந்தி undertook fast unto death in 1932 mainly because மகாத்மா காந்தி 1932 சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிறார். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ராம்சே மெக்டொனால்ட் வகுப்புவாத அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். வகுப்புவாத அறிக்கையின் அடிப்படையில இந்தியாவில் உள்ள தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிப்பதாக அறிவித்தார். அப்போ இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட இனங்களின் தலைவர்கள் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு சரி ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதை எதிர்த்து ஏற்கனவே இனவாதத்தில் முஸ்லிம் இந்துக்கள் என்ற பிரிவினைவாதத்தில் பிரிவுபட்டிருக்கக்கூடிய இந்தியா இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போய் தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் பிரிவு நெஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். ஸோ ராம்சே மெக்டொனால்டுடைய அந்த வகுப்புவாத கொடை அதை தான் எதிர்க்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க. மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட தினத்தன்று பின்வரும் புரட்சியாளர்கள் யார் கொடுக்கப்பட்ட பாலை கொடுக்க மறுத்து இப்போது நான் என் தாயின் பாலை மட்டுமே எடுத்துக்கொள்வேன் என்று கூறியவர் யாருன்னு கொடுத்திருக்கிறாங்க? ராம் பிரசாத் பிஸ்மில். ஸோ ராம் பிரசாத் பிஸ்மில் பாத்தீங்க அப்படின்னா தயானந்த சரஸ்வதியோட சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தின் மூலமாக படித்து அதன் மூலமாக எழுச்சி அடைந்து சுதந்திர போராட்டத்திற்குள்ள வந்தவர். ஸோ இவர் லாலா ஹர்தயால்னு சொல்லக்கூடிய ஒரு புரட்சியாளருடைய ஃப்ரெண்டாவும் இருந்திருக்கிறாரு. ஸோ சத்யார்த்த பிரகாஷ படித்ததற்கு பிறகுதான் இவருக்கு இந்த தயானந்த சரஸ்வதி மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த இதுல இருக்கக்கூடிய லாலா ஹர்தயாலோட ஃப்ரெண்ட் பிடிக்கிறார். பட் அதுக்கப்புறமா சுதந்திர எழுச்சிங்கிறது இவருக்கு கிடைக்குது. தாய் நாடு தாய் மண் அப்படிங்கிறது. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பல்வேறு ககோரி கான்ஸ்பிரசி கேஸ்லாம் மாட்டியிருக்கிறாரு. ஸோ ஒரு புரட்சிகரவாதி. இவரோட சர்வரோசிக்கு தமன்னா அப்படின்ட்டு ஒரு புத்தகம், இது இவருடைய புத்தகம். இவருடைய வாழ்க்கை வரலாறு சர்வரோசி கி தமன்னா அப்படிங்கிற ஒரு புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். அதை வச்சுதான் இவர் அடையாளப்படுத்துறாங்க. ஸோ ஹிந்தி பாடல்களை இவர் பாடி இருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய பகத்சிங். பகத்சிங் பத்தி உங்களுக்கு நிறைய இடங்கள் நீங்க புள்ளி விவரங்களை படிச்சிருப்பீங்க. ஸோ பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் லாகூர்ல 1931 மார்ச் 23 தூக்கிலிடப்படுகிறார்கள். மார்ச் 23 அவருடைய 3 பேர் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேருமே தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன கேஸுக்காக இவங்க மாட்டுறாங்க அப்படின்னா லாகூர் கான்ஸ்பிரசின்னு சொல்றாங்க. லாகூர் சதி வழக்கு. இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா 1929 1929 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 1929 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மத்திய சட்டமன்றத்திற்குள் குண்டு வீசுறாங்க. ஆனா அந்த குண்டு யாரையுமே கொல்லல. பட் அந்த பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், ஜஜீந்திரநாத் தாஸ் அப்படின்ட்டு ஒரு 21 பேர் இதுக்காக கைது செய்யப்படுறாங்க. ஸோ கைது செய்யப்பட்டு 1930ஆம் ஆண்டு இவர்களுக்கு மரண தண்டனை விதிச்சு 31ஆம் ஆண்டு 1931 மார்ச் மாதம் 23 ரொம்ப முக்கியமான டேட். மார்ச் 23 பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள். தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ ராஜகுரு, சுகதேவ் இதுல இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லயே கேட்டிருக்காங்க. அடுத்து மகாத்மா காந்தியின் சம்பரான் சத்தியாகிரத்தை எதிர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்கு. ஸோ யார் எதிர்த்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ என்ஜி ரங்கா. ஸோ என்ஜி ரங்கா யாருன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் பீஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இவர் காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான். பிற்காலத்தில் 1930களுக்கு பிறகு காந்திக்கு ஆதரவாளராக இருக்கிறாரு. பட் சம்பரான் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1917களில் சம்பரான், பீகாருடைய சம்பரான் பகுதிகளில் அவுரி செடி இல்லைன்னா இந்த கலர் சாயம்
அந்த சாயப்பொடிகள் விளைவிக்கக்கூடிய அந்த செடி இண்டிகோங்கிற பயிரை வந்து கட்டாயமாக பயிர் வைக்க சொல்றாங்க. உணவு பயிரை வந்து விளைய வச்சோன்னா மக்களுக்கு பசியாவது இல்லாம இருக்கும். இவங்க வந்து லாபத்துக்காக முழுக்க முழுக்க அவுரி செடியை விளைவிக்கணுங்காங்க. தீன் கதியாங்கிறாங்க. தீன் கதியா முறையின் மூலமாக விளைவிக்கணுங்கிறாங்க. இதை எதிர்த்து அந்த விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணி மகாத்மா காந்தியை வந்து இந்த ராஜ்குமார் சுக்லா என்பவர் தான் அழைக்கிறார் அந்த போராட்டத்திற்கு. அதற்கப்புறமா வர்றாரு. பட் வந்து என்ஜி ரங்காங்கிறவர் எதிர்க்கிறாரு. ஸோ என்ஜி ரங்கா எதிர்க்கிறார். பட் இருந்தாலுமே பிற்காலத்துல இவர் வந்து பாபு பிளஸஸ் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. மகாத்மா காந்தியுடைய பாபு பிளஸஸ் அப்படின்னு ஒரு புக்கு கூட எழுதியிருக்கிறாரு. காந்திக்கு பிற்காலத்துல ரொம்ப நெருக்கமாகவே இருந்திருக்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க, ரவீந்திரநாத் தாகூர் கேவ் அப் ஹிஸ் நைட்ஹுட் இன் ப்ரொடெஸ்ட் வித் ஆஃப் தி ஃபாலோயிங் கேட்டிருக்கு. அதாவது மகாத்மா காந்தி அவர்களும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களும் ஒரு இன்சிடென்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய நைட்ஹுட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை திறந்திருக்கிறாங்க. இப்போ என்ன காரணம், மகாத்மா காந்தி வந்து கெய்சரி ஹிந்துன்னு சொல்லுவோம், அந்த பட்டத்தை திறந்தார். இப்போ ரவுலட் சட்டத்துடைய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். ஸோ 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக்னு சொல்லும் போதே உங்களுக்கு என்ன டேட் ஞாபகம் வரும்னா ஏப்ரல் 13 1919 உங்களுக்கு அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்ங்கிற இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்தாங்க. ஸோ இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தலைவர்களை கைது செய்ததற்காக ஒரு ஆர்ப்பாட்டம். சத்யபால், சாய்புதீன் கிச்லு போன்ற தலைவர்களை கைது செய்ததுக்கு ஒரு 2000க்கும் அதிகமான மக்கள் போராட்டத்தில் குழுமி இருந்தாங்க. ஸோ அதிகாரப்பூர்வமான தகவல்களின் அடிப்படையில் ஜெனரல் டயர் என்பவர் 379 பேரை சுட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ அது போக இந்த போராட்டத்தில் வந்து நைட்ஹுட் அப்படின்னா என்ன, வீர திருமகன் பேர். இந்த வீர திருமகன் அப்படிங்கிற பட்டத்தை தான் நைட்ஹுட் அப்படிங்கிறாங்க. அந்த பட்டத்தை வந்து ரவீந்திரநாத் தாகூர் திறக்கிறாரு. அப்புறம் காந்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கெய்சர் இ இந்த் அப்படின்னு ஒரு பட்டம், கெய்சர். ஸோ கெய்சர் இ இந்த் அப்படிங்கிற பட்டத்தை காந்தியடிகள் வந்து திருப்பி கொடுக்குறார். கெய்சர் இ இந்த் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை திருப்பி தருகிறார். ஸோ இந்த நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு காரணமானது இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. பிற்காலத்துல வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு வந்து அந்த காரணமான மைக்கேல் ஓ டயர் என்பவரை வந்து 1940 வந்து லண்டன்ல காக்ஸ்டன் மைதானம் அப்படிங்கிற இடத்துல வைத்து உத்தம் சிங் என்பவர் மறுபடியும் திருப்பி சுட்டு கொன்றுவார். பழிக்கு பழி வாங்குறதுக்கு லண்டன் வரைக்கும் ஃபாலோ பண்ணி லண்டன்ல வைத்து என்ன பண்றாரு, அதற்கு பழி தீர்க்கிறாரு. பின்னாடி அவர் வந்து லண்டன் உள்ள பென்டோன் வில்லேஜ் சிறையிலேயே அவரை தூக்கிலிடப்பட்டு கொல்ல செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் ஹிஸ்டரியில் ஐஎன்எம்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய ஹிஸ்டரிஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ 13வது கொஸ்டின் பாருங்க, மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது அல்ல. ஸோ தண்டி யாத்திரைங்கிறது மார்ச் 12 1930 மார்ச் 12 1930 தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட் தான் அவங்களுக்கு தண்டி மார்ச்னு பேரு. கிட்டத்தட்ட ஒரு 78 வாலண்டியர்ஸோட காந்தியடிகள் 240 மைல் 24 நாட்கள் டிராவல் பண்ணி ஏப்ரல் 6 தண்டி என்கின்ற இடத்தில் ரீச் பண்ணி உப்புக்கான வரியை மீறி என்ன பண்றாங்கன்னா உப்பை எடுக்கிறார். ஸோ அதுதான் ஆக்சுவலா நடந்த ப்ரொட்டஸ்ட். ஸோ அங்க போய் காந்தி வந்து உப்பு தயாரித்தார் என்பது மட்டும் தவறானது. மகாத்மா காந்தி கடலோரத்தில் உப்பு தயாரித்தார் என்பது மட்டும் தவறு. ஸோ வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல்னு சொல்றோம், மகாத்மா காந்தி தான் வழங்குறாரு. சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமராக செயல்பட்டவர், இவர் உள்துறை அமைச்சராக இருந்தவர். நல்ல வந்து இந்தியாவுடைய கட்டமைப்பு, இந்த இந்தியாவுடைய கட்டமைப்புக்காக அறியப்படுபவர். பிஸ்மார்க்னு சொல்றாங்க, இவர் வந்து பிஸ்மார்க் அப்படின்னு சொல்றாங்க, இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படிங்கிறாங்க. மகாத்மா காந்தி சர்தார் பட்டம் கொடுக்குறாங்க. ஸோ 182 அடிக்கு தற்போது இதற்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு. இவருக்கு உலகத்திலே மிக உயர்ந்த சிலை, 182 அடி உயரமான சிலை இவருக்காக குஜராத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ ரொம்ப இந்தியாவுடைய அனைத்து சமஸ்தானங்களையும் இணைத்தவர் இவர் தான். 552 சமஸ்தானங்கள்ல 3 சமஸ்தானம் தவிர மீது எல்லா சமஸ்தானத்தையும் இந்தியாவோட இணைத்து ஒரு இன்டகிரேட்டட் இந்தியா அப்படிங்கிறத உருவாக்குனது இவர் தான், மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவனற்றுள் காந்தியை முதன்முறையாக மகாத்மா என்று அழைத்தவர் யார்? மகாத்மா என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் இருக்கு. காந்தியடிகளை மகாத்மா என்று அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க, ரவீந்திரநாத் தாகூர். அதே இது காந்தியடிகளை வந்து தேச தந்தை என்று அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ தேச தந்தை அப்படின்னா தான் உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ். ஆனா அவரோட ட்ராக் வேற, பட் இருந்தாலுமே காந்தியை பாருங்க தேச தந்தைன்னு அழைச்சிருக்கிறாரு. ஸோ காந்தியோட ஸ்பிரிச்சுவல் லீடர் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியோடைய அரசியல் குருவாக திகழ்ந்தவர் அவர்.
ஸோ ரவீந்திரநாத் தாகூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வங்காளத்தை சேர்ந்த ஒரு கவிஞர். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து முதன்முறையாக இந்தியாவில் நோபல் பரிசு பெற்றவர் என்கின்ற ஒரு பெருமையை அடங்கியவர் இவருக்கு தான் சேரும். ஸோ கல்கத்தாவில் பிறந்தவர். நோபல் பரிசு வாங்குறதுங்கிறது முதன்முறையாக இலக்கியம்ங்கிற பிரிவுக்கு இந்தியாவில் வந்து வாங்கியிருக்கிறார். இவருடைய வந்தே மாதரம் பாடல் 1896 கல்கத்தா செஷன்ல இவருடைய வந்தே மாதரம் பாடல் தான் இந்திய அரசாங்கமே என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்தே மாதரம் என்கின்ற பாடலை பாடுகிறது. அப்போ தேசிய பாடலை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் அவர் தான். ஸோ இவருக்கு இன்னொரு பேர் வங்க இலக்கியத்தின் உதய ஞாயிறு, உதய சூரியன் சொல்றாங்க, ரைசிங் சன் ஆஃப் பெங்கால் லிட்ரேச்சர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். சரிங்களா? பல நாடுகளுக்கு போயிருக்காரு, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு போயிருக்கிறாரு. ஸோ இவருக்கு கீதாஞ்சலி அப்படிங்கிற பரிசு, கீதாஞ்சலி என்கின்ற இலக்கியத்துக்காகத்தான் 1913 ஃபர்ஸ்ட் இவருக்கு நோபல் பரிசு, இந்தியாவுக்கே முதன்முறையாக நோபல் பரிசு இவருடைய கீதாஞ்சலிங்கிற லிட்டரேச்சருக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்புறம் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய சாந்தி நிகேதன் கல்லூரியை வந்து தொடங்கி வைத்தவர் இவர் தான். ஸோ நிறைய புகழ் இருக்கு, கவிதைகள், சிறு கவிதை, அப்புறம் நாவல்கள், நாடகம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் பற்றி முக்கியமான புள்ளி விவரங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கலாம். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய நேஷனல் காங்கிரஸுடைய தலைவராக இருந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத்தை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். 1942. அடுத்தது 1942 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் காங்கிரஸால் பம்பாய் மாநாட்டிற்கு யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வந்தப்பட்டது. ஜவஹர்லால் நேரு பற்றியுமே நீங்க ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இருந்தாலுமே ஜவஹர்லால் நேரு அப்படின்னு பார்க்கும் பொழுது வேற என்ன புள்ளி விவரங்கள்லாம் கொண்டு வர முடியும்னா, முதன்முறையாக நேருவும் காந்தியும் 1916 தான் முதன்முறையாக சந்திக்கிறாங்க. 1916 தான் முதன்முறையாக சந்திக்கிறாங்க. அவங்க வந்து சந்தித்தது வந்து லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் தான் சந்திக்கிறாங்க. ஸோ அதை பற்றியுள்ள புள்ளி விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாளை நடத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 1923 இந்திய தேசிய காங்கிரஸோட ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். நிறைய புள்ளி விவரங்கள் எல்லாம் 18 பாருங்க. மகாத்மா காந்தியை தேசத்தின் தந்தை என்று அழைத்த முதல் நபர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ் 1939 வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைவராக இருந்திருக்கிறார். அப்ப இந்திய தேசிய காங்கிரசுடைய ஹரிபுரா மாநாடு 1938 இவர் தான் தலைவர். அடுத்தது 1939 திரிபுரா மாநாட்டிலையும் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 1939 அப்புறமாகத்தான் இவர் காங்கிரஸ் செயல்பாடுகள்ல இருந்து விலகி வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் ஃபார்வர்டு பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கி காங்கிரசின் அனைத்து பொறுப்புகள்ல இருந்தையும் விடுவிட்டு வெளியே வர்றார். ஸோ அதுக்கப்புறம் 1940 அப்புறமாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து வெளியே போய் ஒரு ஆப்கானியர் மாதிரி வேடம் போட்டு ஜெர்மனிக்கு தப்பிச்சு போய் அங்கே போய் ஹிட்லரை சந்திக்கிறாரு. அப்புறம் பர்மாவுக்கு போறாரு. அப்படியே ஒவ்வொரு இடங்களுக்காக சுற்றி வெளிநாடுகளுடைய உதவிகளை வந்து நம்மள்ட்ட கேட்கிறார். அப்புறம் ஆசாத் ஹிந்த் பவுச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய இராணுவத்தின் தளபதியாக இவர் வந்து நியமிக்கப்பட்டவுடன் தான் இந்தியாவிற்கு வெளிநாடுகளில் இருந்து சுதந்திரத்திற்கான போராடக்கூடிய அந்த எண்ணத்தை வந்து கொண்டுட்டு வர்றார். ஸோ இவருக்குமே 1992 வந்து பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு. ஸோ இந்திய தேசிய இராணுவம் எப்பொழுது நிறுவப்பட்டது? 1942. அதாவது 2ஆம் உலக போர்ல இந்தியாவில் பிரிட்டிஷ் சார்பாக கலந்து கொண்டவர்கள் ஈஸ்ட் நேஷன்ஸ், ஆசிய கிழக்கு நாடுகள்ல அங்கங்கே தனியாக விடப்பட்டு ஓடப்பட்டிருக்காங்க. இங்க இருந்து ஆங்கிலேயர்களால் அழைத்து செல்லப்பட்டு போருக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியர்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்ப தனியாக இருந்த அந்த ஆங்கிலேயர்களுடைய கைவிடப்பட்ட நம்ம இந்திய சோல்ஜர்ஸ் ஒரு 50,000 பேர் கிட்டக்க கிழக்கிந்திய நாடுகள்ல தப்பிச்சு மாட்டி கிடக்காங்க. இப்போ அவர்களை வந்து மோகன் சிங் என்பவருடைய தலைமையில வந்து இந்திய தேசிய இராணுவம் என்பதை கட்டமைக்கிறாங்க. மோகன் சிங். அதற்கு அப்புறமாகத்தான் அதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் வந்து தளபதியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் பின்னாடி சுதந்திரத்திற்காக போராட பல்வேறு வெளிநாடுகள்ல, அதாவது வெளிநாடுகள்னு எங்க சொல்றது, உங்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா, அதை ஒட்டி உள்ள தீவுகள்ல ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்திற்கான கட்டமைப்புகள் செயல்பட்டு வந்துச்சு. பாருங்க, கீழ்கண்பவற்றில் சுதேசி இயக்கத்தை டெல்லியில் நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து சையத் ஹைதர் ராஜா. ஸோ இவர் தான் டெல்லியில வந்து சுதேசி இயக்கம் கொண்டு வந்தார். சுதேசி இயக்கம் என்பது அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதியார், இவங்க ரெண்டும் நடத்தியிருக்கிறாங்க.
ஸோ வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை 1942 ஆதரித்தவர் யார், யாரு சப்போர்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேல். கீழே உள்ளவங்கள ஆதரித்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ சுபாஷ் சந்திர போஸுடன் இணைந்து அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக்கை நிறுவியவர் மற்றும் INA இந்தியன் நேஷனல் ஆர்மியின் இயக்கத்துடன் தீவிரமாக தொடர்புடையவர் யாருன்னு கேட்டிருக்கு. ஷீல் பத்ர யாஜி. ஸோ இவர் வந்து ரீசெண்ட் தான். இவருக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாகத்தான் உள்ள நுழைகிறாரு. முன்னாடி ஃபார்வர்டு பிளாக்குங்கிறச்சு 1939 ஏற்படுத்தப்படுது. ஃபார்வர்டு பிளாக் முற்போக்கு கட்சி. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 1963 வரைக்கும் முத்துராமலிங்க தேவர் என்ன பண்றாருன்னா அந்த ஃபார்வர்டு பிளாக் கட்சியை வந்து நடைமுறைப்படுத்துறாரு, அதற்கு பொறுப்பேற்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அந்த கட்சியை தீவிரமாக செயல்படுத்திய பெருமை வந்து அவருக்கு தான் சார். Who of the following was the president of Indian National Congress for consecutive 6 years? 6 ஆண்டுகளுக்கு யார் தொடர்ச்சியாக காங்கிரஸின் தலைவராக இருந்தவன் கேட்டிருக்காங்க. அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் தொடர்ச்சியாக காங்கிரசுடைய தலைவராக திகழ்ந்திருக்கிறார். ஸோ காங்கிரசுடைய தன்னோட 35வது 1923 ஆண்டிலே 1923 35 வயசுலேயே இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக மாறி இருக்கிறாரு. அதான் அவருடைய சிறப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாநாடுகள், தேசிய முஸ்லிம் மாநாடு, அப்புறம் சிம்லா மாநாடு 1925, இது எல்லாத்தையும் நடத்தினவர் இவர் தான். ஸோ பாருங்க, அடுத்தது ஜனகணமன. அதாவது ஆகஸ்ட் 14, 15, 1947 நள்ளிரவில் மத்திய சட்டமன்றத்தில் இக்பாலின் ஹிந்துஸ்தான் ஹமாரா மற்றும் ஜனகணமன என்ற பாடல்களை பாடியவர் MS சுப்புலட்சுமி. ஸோ MS சுப்புலட்சுமியை பொறுத்த வரைக்கும் மியூசிக் குயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியாவின் இசை ராணி என்று அழைக்கப்படுபவர் இவர் தான். 1998 இவருடைய பாடல் சேவையை பாராட்டி இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. MS அப்படின்னா என்னன்னா மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமின்னு பேரு. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். காந்திக்கு வந்து ரொம்ப செல்லமான ஒரு பெண்மணியாக அறியப்படுவார், செல்லமான ஒரு குழந்தை மாதிரி அறியப்படுவார் MS சுப்புலட்சுமி. ஸோ இவர் பார்க்கும் பொழுதுலாம் காந்தியடிகள் வந்து மீரா பஜன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து MS சுப்புலட்சுமியை பாட சொல்லி கேட்பாராம் காந்தியடிகள். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மீராபென் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது காந்தியோட சிசியை, ஒரு ஆங்கிலேய சிசியை, வெளிநாட்டில இருந்து ஒரு பெண்மணி, பேர் வந்து மெடலின் ஸ்லாட்டன் பேரு. இந்த மெடலின் ஸ்லாட் அப்படிங்கிறவங்க காந்தியடிகள் மீது இருந்த ஒரு பற்றின் காரணமாக அவருக்கு சிசியை மாறினாங்க, ஒரு ஆங்கிலேய பெண்மணி. ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் கீழ்கண்டவர் யார்? காங்கிரசின் மாநில நடத்தியவர் உஷா மேத்தா. காங்கிரஸ் ரேடியோ அப்படிங்கிறத ஒன்றை ஏற்படுத்தி 1942 அந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே கைது செய்து வைத்திருந்தாங்க. அப்போ மக்கள்கிட்ட வந்து தகவல் சென்று சேராம இருக்கனால வானொலி தனியாக காங்கிரஸ் ரேடியோ ஒன்று ஏற்படுத்தி அதன் மூலமாக நடக்கிற விஷயங்களை மக்களுக்கு தெரிவிச்சாங்க. அந்த உஷா மேத்தா பார்த்தீங்கன்னா எர்வாடா ஜெயிலில் அதற்காக அடைக்கப்பட்டு பின்னாடி ரொம்ப துன்பப்படுத்தப்பட்டாங்க. பின்னாடி வந்து அதற்கப்புறம் சுதந்திர இந்தியாவில் அவங்களுக்கு நல்ல ஒரு அவார்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அருணா ஆசஃப் அலி என்பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1942 அதே வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு கீழே இருந்த ஒரு மைதானத்துல தைரியமாக காங்கிரஸ் கொடியை ஏற்றி அதன் மூலமாக சிறை சென்றவர் தான் அருணா ஆசஃப் அலி. இந்த JP நாராயண் என்பவர் பீகாரை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர். இவர் லேட்டஸ்ட் பொலிட்டிஷியன். இவர் 1947 நடைபெற்ற புதுடெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் பிரிவினை குறித்த தீர்மானத்தை ஆதரித்தவராக அறியப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அகெயின் அபுல் கலாம் ஆசாத். 1934 பாட்னாவில் அகில இந்திய காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியை தலைமை தாங்கி நடத்தியவர். இதுதான் வந்து ஜெயபிரகாஷ் நாராயண். ஸோ இவருடைய டோட்டல் ரெவல்யூஷன் என்கின்ற புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சோசியலிசம் என்பதை அடிப்படையாக கொண்டது. சோசியலிசம்னா சமதர்ம கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது தான் ஜெயபிரகாஷ் நாராயணுடைய அந்த புத்தகம் டோட்டல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடியது. 28 இந்திய தேசிய ராணுவம் இங்க பாத்தீங்கன்னா who among the following had not advocated in INA retrial in 1945? இந்திய தேசிய ராணுவத்துடைய செங்கோட்டை சோதனை கீழ்கொண்டு யார் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் கலந்து கொள்ளவில்லை. லோக் நாயக் என்று அழைக்கப்படுபவர் தான் ஜேபின்னு சொல்லக்கூடிய ஜெயபிரகாஷ் நாராயணன். ஸோ இவர் வந்து 1998 பாரத ரத்னா விருது MS சுப்புலட்சுமி அம்மாளுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கும்போது நம்ம கொடுக்கும்போது இவருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1965 இவர் வந்து ராமன் மெகசேசே அவார்ட், ஆசியாவின் நோபல் பரிசுன்னு சொல்லக்கூடிய ராமன் மெகசேசே விருது என்கின்ற ஒரு விருதை வாங்கியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் கீழ்கண்டவர் யாரால் காங்கிரஸால் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது? கீழே இருக்கக்கூடிய யாரால் காங்கிரஸால் தொடர்ச்சியா ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தாங்க இருக்கிறாங்க. ராம் மனோகர் லோகியா. இவர் வந்து
இவர் யார் அப்படின்னா டீச்சர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பொலிட்டிஷியன்ஸ்னு சொல்றாங்க. அதாவது பொது உடைமை அரசியல்வாதிகளின் ஆசான். ராம் மனோகர் லோகியாவுக்கு பொது உடைமைவாதிகளின் ஆசான் என்று அழைக்கப்படுபவர். ஸோ இவர் தான் தொடர்ச்சியாக காங்கிரஸ் வானொலியில, அந்த உஷா மேத்தாவால் தொடங்கப்பட்ட காங்கிரஸ் வானொலியில தொடர்ச்சியாக ஒளிபரப்பு செய்து மக்கள்கிட்ட நியூஸஸை கொண்டு போய் சேர்த்தவர். 1933 சமதர்ம கோட்பாட்டின் தலைச்சிறந்தவராக மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சி சுதேசாட்சி நிலக்கர முறை முதலாளித்துவத்தை அகற்ற விரும்பியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. சமதர்ம சமத்துவம் அப்படிங்கிறதுக்காக. தென்னாப்பிரிக்காவில் தங்கியிருந்த காலத்தில் மகாத்மா காந்தி வெளியிட்ட பத்திரிகையின் பேர் இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வெளியிட்டிருக்கார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற பத்திரிகை தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்பொழுது அவர் வெளியிட்ட பத்திரிகை. இந்தியாவில் வந்து அதே தென்னாப்பிரிக்காவுக்கும் நிறைய பத்திரிகைகள் எழுதியிருக்காரு. இந்தியாவில் இருக்கும்போது தென்னாப்பிரிக்காவை பற்றி நிறைய பத்திரிகைகள் எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை என்கின்ற பெண்மணியை பற்றியும் அவருடைய சிறப்பம்சங்களை பற்றி என்ன பண்ணியிருக்காருன்னா இதில் கொடுத்திருக்கிறார். ஐரோப்பிய இண்டிகோ தோட்டக்காரர்கள் விவசாயிகள் சுரண்டப்படுவதை மகாத்மா காந்தியின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா. இவர் தான் சம்பரான் சத்தியாகிரக போராட்டத்தில் காந்தியடிகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. இது 1917 இன்ட்ரோடியூஸ் பண்றார். 34வது கொஸ்டின். தென்னாப்பிரிக்காவின் பின்னர் எந்த ரயில் நிலையத்தில் மகாத்மா காந்தி ரயிலிருந்து வெளியேற்றப்பட்டார்? பீட்டர் மாரிஸ்பர்க். ஸோ டர்பன்ல இருந்து விக்டோரியாவுக்கு ரயில் பயணம் சென்று கொண்டிருந்த அவர் பீட்டர் மாரிஸ்பர்க் ரயில் நிலையத்துல 1893 கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார். ஆக்சுவலா எங்க இருந்து போதுன்னா டர்பன்ல இருந்து பிரிட்டோரியாவுக்கு போயிட்டு இருக்கு அவ்வளோ. ஆனா இறக்கி விடப்பட்டது பீட்டர் மாரிஸ்பர்க்ங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விடப்பட்டது. ஸோ இது எல்லாமே இவரை பற்றியுள்ள முக்கியமான சில விவரங்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் தொடக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய அப்ரோச்சே வேற மாதிரி இருந்திருக்கு. பின்னாடி லேட்டர் பீரியடோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கு. ஸோ கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற புத்தகம் இவருக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். காட் ரூல்ஸ் இன் செல்ஃப் யுவர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். அப்புறம் அன்டு தி லாஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம். அன்டு தி லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அப்புறம் சட்ட மறுப்பு அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது எல்லாமே காந்தியடிகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகமாக அறியப்படுகிறது. Who of the following organized a march on Tanjavur coast to break salt law? உப்பு சத்தியாகிரகத்தை தஞ்சாவூர் கடற்கரையில் அதாவது வேதாரண்யத்தில் நடத்தியவர் யார்? சி ராஜகோபாலாச்சாரியார். 1919 கிலாபத் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரே மகாத்மா காந்தி தான். கிலாபத் அமைப்பு எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அந்த கிலாபத் இயக்கத்தை தோற்றுவிச்சு அதுக்கு தலைவராக இருந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா முஸ்லிம்களுடைய முக்கியத்துவம் வந்து சுதந்திர போராட்டத்தில் வேண்டும் என்று. சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பு அற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுயராஜ்ய கட்சி ராஜேந்திர பிரசாத். அப்ப யாரெல்லாம் தொடர்புடையவராக இருக்கிறாருன்னா மோதிலால் நேரு, சிஆர் தேஸ், என்சி கேல்கர், இவங்கெல்லாம் 1923 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு. இது காங்கிரஸ்ல இருந்து ஒரு பிரிந்த ஒரு அமைப்பாக இது கருதப்படுகிறது. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அமைப்பு முழு சுதந்திரத்துக்காக போராடணும், அப்போ வந்து சட்ட மறுப்புங்கிறத கொண்டுட்டு வந்துட்டே இருக்காங்க. பாராளுமன்றம் சட்டமன்றங்களை புறக்கணிக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ற வேணாங்கிறாங்க. பட் இவர் என்ன சொல்றாருன்னா சட்ட மறுப்புங்கிறத புறக்கணிக்க கூடாது, அதை வந்து கடைபிடிக்கணுங்கிறார். ஸோ சட்ட மறுப்பை கடைபிடிக்காம நேரடியாக சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். On the death of Mahatma Gandhi, who said the light has gone out of our lives? காந்தி இறந்த உடனே, காந்தி எப்ப இருக்கிறாருன்னா ஜனவரி மாதம் 30 1948 இறக்குறாரு. ஸோ ஜனவரி 30 வந்து இந்தியாவோட தியாகிகள் நாளாக கொண்டாடும். காந்திகள் இறந்த உடனே சொல்றாரு, ஒளி நம் வாழ்க்கையிலிருந்து அகன்று இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு என்ன பண்றாரு காந்தி இறந்ததுக்கு அப்புறமாக சொல்றாரு. ஸோ இது பற்றும் இல்ல, வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிற ஃப்ரேஸ் வந்து அவர் கொண்டு வந்ததுதான். அப்புறம் டைம் இஸ் கோல்டு அப்படிங்கிறது இவர் சொன்னாங்க. காலம் பொன் போன்றது என்பதும் இவர் கூறியதுதான். ஜவஹர்லால் நேரு. பஞ்சாப் கேசரி என்ற தலைப்பு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கேன். லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் பத்தி பார்த்தா பஞ்சாப் சிங்கம், கேசரினா சிங்கம்னோ, மராத்தா கேசரி அப்படின்னா பாலகங்காதர திலகரை தான் சிங்கம்னு அழைக்கிறாங்க. காந்திஜி தன் முதல் சத்தியாகிரகத்தில் எதற்காக எதிர்த்து போராடினார்? ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம் அப்படிங்கிறத எடுத்துக்கிடலாம். பட் உண்மைக்குமே என்ன அப்படின்னா அந்த அவுரி செடி, அவுரி பண்ணையில இருந்து அந்த கட்டாயமாக தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டதை எதிர்த்து தான் போராடுறாரு. பட் தொழிலாளர்கள் குறைந்த ஊதியம் என்பதும் அதோடைய ஒரு கண்டிஷன்ஸ் தான்.
காந்திய கோட்பாட்டின்படி பின்வரும் கூற்றில் எது சரியானது அப்படின்னா, சத்தியாகிரகத்தை பற்றி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க. the aim of சத்தியாகிரக is to defeat enemy. இதுதான் சரியானது அல்ல. எதிரிகளை வீழ்த்துவதற்காகத்தான் சத்தியாகிரகம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தவறு. அப்ப பாருங்க, சத்தியாகிரகங்கிறது ஆயுதம் அகிம்சையை ஃபாலோ பண்ணணும், தனது நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும், தனது எதிரிகளை பற்றி எந்த விதமான தவறான உணர்வையும் கொண்டிருக்க கூடாது என்பதுதான் அதோடைய அர்த்தம். நெக்ஸ்ட், தேசபந்து என்று அழைக்கப்படுபவர் யார்? சித்தரஞ்சன் தாஸ், CR தாஸ். இவர் தான் சுயராஜ்ய கட்சியை தோற்றுவிட்டவராக அறியப்படுறாரு. ஸோ நேதாஜியோடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ 1923 ஜனவரி மாதம் இந்த சுயராஜ்ய கட்சி, சுவராஜ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை தோற்றுவிக்கிறார். சுயராஜ்யம் ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு மட்டுமல்ல, சாதாரண மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை முதன்முறையாக சொன்னவர் CR தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். இந்த ஃபர்ஸ்ட் பேட்ரியட் who started the individual சத்தியாகிரக 1940, ஆச்சாரியா வினோபாவை. இரண்டாவது யாருன்னு கேட்டாங்கன்னா, இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை இரண்டாவது கண்டக்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. மூணாவது கண்டக்ட் பண்ணது யாருன்னா பிரம்மாதத். ஸோ பிரம்மாடட் இவர் மூணாவதாக சத்தியாகிரகத்தை கண்டக்ட் பண்ணது பிரம்மாதத். முதல்ல கண்டக்ட் பண்ணது வினோபாவை, இரண்டாவது நேரு. இந்தியாவில் தொழிலாளர் இயக்கத்தை ஏற்படுத்திய முதல் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா NM லோகாண்டேங்கிறவர் தான் ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ ஃபாதர் ஆஃப் ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்னு சொல்றாங்க. ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் அப்படின்னா தொழிலாளர் இயக்கங்களின் தந்தை அப்படின்னு அறியப்படுபவர் யாருன்னா NM லோகாண்டே. இந்த BP வாடியா இவரும் பாத்தீங்க அப்படின்னா மில் ஸ்ட்ரைக்கு தொடக்க காலத்துல சிங்காரவேலர் அவர்களுடன் இணைந்து, சிங்காரவேலர் திருவிக்கா அவர்களுடன் இணைந்து செயல்பட்டவர் தான். 46. Consider the following statement. Rajendra Prasad persuaded Mahatma Gandhi to come to Champran to investigate the problem of peasants. அப்படின்னா மகாத்மா காந்திய விவசாயிகள் பிரச்சனை தீர்ப்பது சம்பரானுக்கு வரும்படி ராஜேந்திர பிரசாத் வற்புறுத்தினாரா? கிடையாது, ராஜ்குமார் சுக்லா தான் வற்புறுத்தினார். ஸோ சம்பரான் விசாரணையில் மகாத்மா காந்தியின் குழுவில் ஆச்சாரியா ஜெய் கிர்பால்னி ஒருவர் ரொம்ப முக்கியமான ஆள் தான். இவரும் கரெக்ட் தான். ஸோ 2 மட்டும்தான் சரி. உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்திஜி கைது செய்யப்பட்ட பின் அந்த இயக்கத்தின் தலைவராக இருந்தது யார்? அப்பாஸ் தியாப்ஜி. ஸோ அப்பாஸ் தியாப்ஜிங்கிறவரு காந்திஜியுடைய போராட்டங்களை ஒன்று சேர்த்த ஒரு முக்கியமான ஆள். காந்தியுடைய போராட்டங்களை ஒருங்கிணைத்தவர், ஒரு இன்டகிரேட்டடா இருந்து காந்தியுடைய போராட்டங்களை ஒன்றிணைத்தவர் அப்பாஸ் தியாப்ஜி. ஸோ அவரை பற்றி இந்த கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்பாஸ் தியாப்ஜி. 48. மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டார் 1922. ஏன்னா சௌரி சௌராவில் நடைபெற்ற ஒரு வன்முறை சம்பவத்தில் காவல் நிலையம் தீ வைத்து இரையாக்கப்பட்டது. Who among the following was the political guru of மகாத்மா காந்தி? மகாத்மா காந்திக்கு கோபாலகிருஷ்ண கோகலே. GK கோகலே பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி வரை கேட்டிருந்தாங்க TNPSல. அப்போ மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, எனது அரசியல் தலைவர் மற்றும் வழிகாட்டி குரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ 1905 கோபாலகிருஷ்ண கோகலே தான் காங்கிரஸின் தலைவராக இருக்கிறாரு. அப்போ மிதவாத அமைப்புகள் தான் இருந்துச்சு. அப்போ மிதவாத அமைப்புல ரொம்ப வலிமையான ஆளா இருந்தவர் இவர். ரொம்ப மிதவாத அமைப்பு, மிதவாதினா மாடரேட்டா தான் இருந்திருக்காரு. ஹி வாஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அப்போ ரொம்ப அமைதியாக செயல்படக்கூடிய தலைவர். ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு 1905 தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தி சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னா இந்திய சேவகர்கள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவிச்சவர். TNPSல அடிக்கடி கேட்பாங்க, சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி என்கின்ற அந்த அமைப்பை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. அந்த அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா உங்களுக்கு கோபாலகிருஷ்ண கோகலே தான். ஸோ பூனாவில் தோற்றுவிச்சார். அந்த அமைப்பு எங்க தோற்றுவிக்கப்பட்டதுன்னா பூனாவில் தோற்றுவிக்கப்பட்டது. பின்னாடி இவர் மிதவாத தலைவராக இருந்து அதற்கப்புறமாக காங்கிரஸ் சூரத் பிளவுக்கு அப்புறமா இவருடைய பெயர் மங்க ஆரம்பிச்சிருச்சு. 50வது கொஸ்டின். இர்வின் மற்றும் காந்தியை இரு மகாத்மாக்கள் என்று அழைத்தவர் யார்? சரோஜினி நாயுடு. ஸோ த நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். 1925 இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் காங்கிரஸ் உறுப்பினர் இவர் தான். மொத்தமா பெண் காங்கிரஸ் உறுப்பினர்ல இவர் 2வது. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அன்னி பெசன்ட் 1917 தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரோஜினி நாயுடு 1925 தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பின்வருவனற்றுள் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் அமைப்பு JP நாராயணன் சொல்லியிருந்தோன்னே, அது ஆச்சாரியா நரேந்திர தேவ். இவர் ஒரு முக்கியமான ஆள். சரி, இந்த அமைப்பு எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1934 1934.
அது என்னது? காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி. காங்கிரஸ் கட்சி வந்து முழுக்க முழுக்க மக்களாட்சியை விரும்புது. பட் சோசியலிஸ்ட் பார்ட்டி, இப்ப சீனா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் பார்ட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சமத்துவத்தை விரும்புற ஒரு கட்சிகளாக இருக்கு. அப்போ காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஆச்சாரியா நரேந்திர தேவ், ஜே.பி. நாராயணா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராம் மனோகர் லோஹியா, ஏற்கனவே பார்த்தோம். இவங்க எல்லாருமே சேர்ந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. டிப்ரஸ்ட் கிளாஸ் லீக் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இயக்கம் என்பதை நிறுவியவர் யாருன்னா பாபு ஜக்ஜீவன் ராம். பாபு ஜக்ஜீவன் ராம் என்பவர் தான் நிருபுறார். டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பின் சிற்பி என்று அழைக்கப்படுபவராக இருக்கிறாரு. ஸோ அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு எக்கனாமிஸ்டா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு பொலிட்டீஷியனா இருந்திருக்கிறாரு. இப்ப ஹரிஜன்களுக்காக தனி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். மூக் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. மூக் நாயக் அப்படின்னா வாய் பேச முடியாதவர்களின் சங்கம் அப்படின்னு மூக் நாயக்குங்கிறத ஏற்படுத்தி இருக்கிறாரு. தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவராக செயல்பட்டு இருக்கிறாரு. சுதந்திர தொழிலாளர் கட்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சி, இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை தனியாக தோற்றுவிச்சிருக்கிறாரு. 1942 பாத்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன், பட்டியல் இன கூட்டமைப்பு அப்படிங்கறத தோற்றுவிச்சிருக்கிறாரு. ஸோ அம்பேத்கர் அவர்களை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம், நிறைய இருக்கு அவருடைய இது. பட்டியலின கூட்டமைப்பு தோற்றுவிச்சிருக்காரு. டிராப்டிங் கமிட்டி, அரசியலமைப்பு வரைவு குழுவின் தந்தையாக இருந்திருக்கிறாரு, அதோட தலைவராக செயல்பட்டு இருக்கிறாரு. இந்திய அரசியல் சாசனத்தினை எழுதுனதுல முக்கிய பங்காற்றி இருக்கிறார். ஐடென்டிஃபை த லீடர் ஹூ uttered the following statement: I am not anti-English, I am not anti-British, I am not anti any government, but I am anti-untruth. இந்த ட்ரூத்தை பத்தி வந்துச்சுனாலே மகாத்மா காந்தி தான். அதாவது நான் பிரிட்டிஷ் ஆங்கிலத்துக்கு எதிரானவன் இல்லை, ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவன் இல்லை, எந்த அரசுக்கு எதிரானவன் இல்லை, ஆனா நான் உண்மைக்கு புறம்பானவன். நான் உண்மையை தவிர அதற்கு எதிராக இருப்பதற்கு மோசடிக்கு எதிரானவனாக இருக்கிறேன்னு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. எம்.கே. காந்தி. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட எந்த பட்டத்தை துறந்தார்? கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டம். கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை துறந்திருக்கிறாரு, ஏற்கனவே பார்த்துக்கலாம். தாதாபாய் நவ்ரோஜி வாஸ் ஃபார்மலி நோன் அஸ் கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முது மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். தொடக்க காலத்தில் செயல்பட்டவர். அதாவது தாதாபாய் நவ்ரோஜி பாத்தீங்க அப்படின்னா லண்டன் இந்திய சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1865 தோற்றுவிச்சிட்டார். 1865 பாருங்க, அப்பெல்லாம் காந்தியடிகள்லாம் பிறக்காத காலகட்டத்தில் தான் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியாங்கிறாங்க. 1865 லண்டன் இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், கிழக்கிந்திய கழகம், அது 1866 தோற்றுவிச்சிருக்கிறார். ஸோ இவருடைய முக்கியமான படைப்புன்னு பார்க்கும்போது 1901 அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதாவது பிரிட்டிஷின் இரக்கமற்ற ஆட்சி அப்படிங்கிற ஒரு புக், பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி இந்தியாவுடைய வறுமைக்கு காரணம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்துலதான் இவர் ரொம்ப ஃபேமஸாக அறியப்படுறார். இந்தியா ஏன் வறுமையா இருக்கு, இந்தியா ஏழையான நாடா ஏன் இருக்குன்னு பாக்குறதுக்கு அதற்கு பிரிட்டிஷ்காரங்க அதிகமாக சுரண்டுதுன்னதுதான் காரணம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தினார். ஸோ இந்தியாவின் கிராண்ட் ஓல்டு மேன் சொல்றோம். இவர் பாத்தீங்கன்னா ராஸ்ட் கோஃப்தார், வாய்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகளை நடத்தினவர் இவர் தான். ஸோ இவரை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கலாம். சம்பரான் இயக்கத்துடன் தொடர்பற்ற கீழ்கண்ட நபர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கும் சம்பரானுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அதற்கு சம்மந்தம் இல்லாத நேரம்னா சம்மந்தம் இல்லாத ஆளாக திகழ்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜே.பி. நாராயணன். பிற்காலத்துல இவரும் பீகார் தான், பட் பிற்காலத்தில் உள்ள போராட்டவர். இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி 1931 இரண்டாவது வட்டமேஜை மாநாடு நடக்கு. 1931 மகாத்மா காந்தி நேரடியாக போய் என்ன பண்றாருன்னா கலந்துக்கிறார். பட் இந்த மீட்ல வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்திக்கு நிறைய அசிங்கப்பட்டு தான் திருப்பி வர்றாரு. இப்போ முதல் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கல, மூணாவது காங்கிரஸ் மாநாட்டிலையும் அவர் கலந்துக்கிடல. அன்னி பெசன்ட் யார் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டார்டிங் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1916. தன்னாட்சி இயக்கம், உங்க அயர்லாந்தை சேர்ந்த பெண்மணிங்கிறதுனால அயர்லாந்தில் உள்ள மாதிரி இந்தியாவிலையும் தன்னாட்சி இயக்கம் என்று ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யறார். ஹீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி. தியோசபிக்கல் சொசைட்டிக்கு தலைவராக கிடையாது, அது ஆல்காட் அம்மையார்னு ஒருத்தங்க தான் இந்த தியோசபிக்கல் சொசைட்டிங்கிறத நியூயார்க்ல தொடங்குறாங்க. ஒன்ஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ரைட். 1917 இந்திய நேஷனல் காங்கிரஸ்க்கு தலைவராக இருந்திருக்கிறாங்க. கல்கட்டா, எஸ் கரெக்ட். அப்போ 1 and 3 இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சார். ஸோ சச்சிதானந்த சின்ஹா வாஸ் அசோசியேட்டட் வித் யார்? எஸ்.எஸ். சின்ஹா, அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவர், டெம்பரவரி பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி 1946. அப்போ பெர்மனண்டா ஒரு அசம்பிளிக்கு லீடர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் ஹி வாஸ் ஆக்டிங் அஸ் அ டெம்பரவரி பிரசிடென்ட்.
ஸோ சச்சிதானந்த சின்ஹாங்கிறவருக்கு என்ன ப்ரொட்டஸ்ட்டுக்கு சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹி வாஸ் அசோசியேட்டட் வித் சிவில் ஒபீடியன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் என்பதுடன் தொடர்புடையவராக கருதப்படுறார். ஸோ இன்குலாப் ஜிந்தாபாத் என்கின்ற ஸ்லோகன் யாரால் வெளியிடப்பட்டது? இன்குலாப் ஜிந்தாபாத்ங்கிறது பகத்சிங் அவர்களால் வெளியிடப்பட்டது ஒரு ஸ்லோகன். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ன பண்றாரு? அவரு சிறையில் இருக்கும் பொழுது முழக்கங்கள் விடுறாரு. புரட்சி என்ற வாழ் கருத்துக்கள் என்ற சாணைக்கல்லில் கூர்தீட்டப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. புரட்சிக்கு அந்த கத்திய சாண தீட்டுறது அந்த கருத்துக்கள் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. நான் ஏன் நார்த்திகனாக இருக்கிறேன், ஒய் ஐ ஆம் ஆத்திஸ்ட் அப்படின்னு ஒரு புக் என்ன பண்றாரு 1930 ஒரு கட்டுரையா எழுதுறாரு லாகூர் ஜெயில இருக்கும்போது. ஸோ இன்குலாபாத் ஜிந்தாபாத் அப்படிங்கிறது இவருடைய முழக்கமாக அறியப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, 1936 லக்னோவில் அகில இந்திய கிசான் சபாவின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுவாமி சகஜானந்த சரஸ்வதி. கிசான் சபானா வேளாண்மை கழகம், விவசாயிகளுக்கான கழகம். 62 தாதாபாய் நவ்ரோஜி பின்னர் கூட்டுக்கள் இதெல்லாம் சரியானது. பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் கணிதம் மற்றும் இயற்பியல் பேராசிரியர் நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் சரி. 1892 நாடாளுமன்ற உறுப்பினர் சரி. ராஸ்ட் கோப்தார் என்ற குஜராத் இதழை நடத்தியவர். ராஸ்ட் கோப்தார் கரெக்ட் தான், வாய்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், அதுவும் சரிதான். அடுத்தது இவர் 4 முறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை வைத்தார், தவறு. 3 முறை வகுத்திருக்கிறார். 1886 கல்கத்தா, அடுத்து 1906 1886 ஒரு தடவை இருக்கார், அப்புறம் 1893 ஒரு தடவை இருக்கார். 1893 1893 லாகூர், அப்புறம் 1906 அகெயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. ஸோ இதுவும் கல்கத்தா. ஸோ 1893 மட்டும் உங்களுக்கு லாகூர் காங்கிரஸ் செஷன். ஸோ இது மட்டும் தவறு. இந்தியா பிரிக்கப்பட்ட நேரத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் யார்? அதாவது இந்தியாவுடைய பார்ட்டிஷன் டைம்ல ஜேபி கிருப்லானி தான் இருக்கிறார். அப்புறம் வாட் வாஸ் த நேம் ஆஃப் இந்தியன் who participated in all 3 round table conference? 1930, 31, 32 இந்த 3 ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டவர் டாக்டர் அம்பேத்கர் தான் கலந்துகிட்டார். ஸோ அம்பேத்கருடன் கலந்து கொண்டவர் பார்த்தீங்கன்னா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன், தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியலின கூட்டமைப்பின் தலைவர் ஒருத்தர் கலந்துகிட்டார். குவிட் இந்தியா ரெசல்யூஷன் யார் ப்ரிப்பேர் பண்ண? வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தின் வரைவு டிராஃப்ட் யாரால் தயாரிக்கப்பட்டது? மகாத்மா காந்தி அவர்களால் தயாரிக்கப்பட்டது. ஜெய்ஹிந்த், டெல்லி சலோ, இந்த மாதிரி ஸ்லோகன்லாம் யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் இந்த ஜெய்ஹிந்த், டெல்லி சலோ, ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை தருகிறேன், கிவ் பிளட்னு சொல்றாரு. கிவ் பிளட்னா ரத்தத்தை கொடுங்கள், ஐ வில் கிவ் ஃப்ரீடம்னு சொல்றாரு. ஸோ ஜெய்ஹிந்த் என்ற வாசகத்தை சொன்னார் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். இந்திய புரட்சியின் தாய் என்று அழைக்கப்படும் மேடம் பிகாஜி ரஸ்டம் காமா, இவங்க தான் இந்திய சுதந்திர புரட்சியின் தாய் என்று அழைக்கப்படுபவர். 1921 அகமதாபாத் மாநாடு காங்கிரசின் இழுக்கும் முழு சுதந்திரத்தை ஏற்படுத்துவது என முன்மொழிந்தவர் ரஷ்மத் மொஹானி என்கின்ற ஒரு தலைவர். அஷ்ரத் மொஹானி. தவறு என்பது ஒருபொழுதும் சரியான பாதைக்கு அழைத்து செல்லாது என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. கிரிப்ஸ் மிஷன் மற்றும் வேபல் பிரபு ஆகிய இரு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய காங்கிரசின் தலைவர். கிரிப்ஸ் தூதுக்குழு இது எதற்காக அப்படின்னா 2ஆம் உலகப் போரில் ஆங்கிலேயரால் இந்தியர்களை ஈடுபடுத்துறது பிளஸ் வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ வேவல் பிரபு இந்தியாவுடைய பிரிவினை தடுப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தினார். ஸோ இதோட 2லையுமே காங்கிரஸ் சார்பில் கலந்து கொண்டவர் அபுல் கலாம் ஆசாத். Whom the following founded கதர் பார்ட்டி? கதர் கட்சியை ஏற்படுத்தியவர் யார்? லாலா ஹர்தயால் என்பவர் ஒரு புரட்சிகரவாதி தான். ஸோ லாலா லஜபதி ராய் எப்படி ஒரு புரட்சிகரவாதியாக செயல்பட்டாரோ அவர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருந்தார். பட் கொஞ்சம் ரெவல்யூஷனிஸ்ட் இருந்தார், புரட்சிகரவாதியா இருந்தார். கோமத கதமரு என்கின்ற ஒரு கப்பல் சம்பவம் தான் இவர் அரசியலில் ஈடுபட வைக்குது. சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவினார்? 1939 தேசிய முற்போக்கு கட்சி. பின்னர் மகாத்மா காந்தி சம்பரான் சத்தியாகிரகத்துடன் தொடர்புடையவர் யார்? ராஜ்குமார் சுக்லா. ஏற்கனவே வந்த கேள்விதான் திருப்பி வருது. ராஜ்குமார் சுக்லா தான் அவர் அழைக்கிறாரு. இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது முதலாக சத்தியாகிரகத்தை தொடங்கி வைத்தவர் யார்? சத்தியாகிரகங்கிறதே மகாத்மா காந்தி தான், அவர் தான் தொடங்கி வைக்கிறார். ஸோ இந்திய தேசிய ராணுவம் 1942ஆம் ஆண்டு உருவாக்கும் யோசனை யாரால் பரிந்துரை செய்யப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு மோகன் சிங். 1942 மோகன் சிங் தான் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஐடியாலஜிங்கிறத கொண்டுட்டு வர்றாரு. ஸோ அதற்கு பிறகு தான் மகாத்மா காந்தி அவர்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிற்காலத்தில் அதனுடைய தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த கேள்வித்தாள் ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். நிறைய தலைவர்களை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நீங்க கூட நிறைய ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேள்வித்தாளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.